மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் ஆன்லைனில் வீடியோவை பார்த்து டயட்டை பின்பற்றி உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீநந்தா என்ற அந்த பெண் எடை அதிகரித்து விடுவோமோ என்ற அச்சத்தில் வாட்டர் டயட்டை பின்பற்றியுள்ளார். சாப்பிடாமலேயே இருந்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஸ்ரீநந்தா சாப்பிட்டால் உடல் எடை அதிகரித்து விடுவோமோ என அச்சப்பட வைக்கும் அனரெக்சியா நெர்வோசா எனப்படும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என மருத்துவர்கள் சந்தேகிக்கின்றனர். ஸோ இந்த வாட்டர் பேஸ்டு டயட்டுன்றது இட்ஸ் வெரி பிகமிங் அ ட்ரெண்ட். ஆக்சுவலி இப்போ யூடியூப் உள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் வருது. இந்த மாதிரி இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க, 30 நாளில் 30 கிலோ இழைக்கலாம், இந்த மாதிரி. அதில் உள்ளே போய் பார்த்தோன்னா யாருமே சர்டிஃபைட் பண்ண டாக்டர்ஸோ டயட்டிஷியன்ஸோ கிடையாது. எவ்ரி ஒன் ஒரு குவாக்ஸ், அதாவது அவங்க இந்த யூடியூப்பில் வர வியூஸ்க்காகவும் ஒரு வகையான பணம் பறித்தல்னு சொல்லலாமே, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். ஸோ இந்த வாட்டர் டயட்டில் நீங்கள் வாட்டர் மட்டும் கன்சியூம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட உடம்புல சுகர் லெவல் நிறைய கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜி அந்த லிவர்லேருந்து வரும். அதெல்லாம் உங்கள் உடம்பு யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அல்டிமேட்லி அதுவும் குறைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் அது குறையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வேறு எங்கேயுமே உங்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்காத பட்சத்தில் எங்கே போகும்னா மசிலுக்கு போக ஆரம்பிக்கும். மசில்லேருந்து இருக்கிற அந்த குளுக்கோஸ் அதோட எனர்ஜி எடுக்க ஆரம்பிக்கும். அல்டிமேட்லி உங்களுக்கு மசில் வேஸ்டிங், அதாவது உடம்பு இளைக்கிறதோ அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். அதை தவிர வேறு என்னென்னா, நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான புரத சத்துக்கள் அண்ட் இந்த வைட்டமின்ஸ் அண்ட் இந்த சோடியம் பொட்டாசியம்ன்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வெயிட் லாஸ் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் கீட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஸ்டார்வேஷன் கீட்டோ அசிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வர ஆரம்பிக்கும். அப்போது தட் வில் லீட் டு மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன். ஒவ்வொரு உறுப்புகளாக அது டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அல்டிமேட்லி நியூட்ரிஷன் டிப்ரைவ் ஆகி எந்த வகையான நீங்கள் நியூட்ரிஷன் பின்னாடி கொடுக்க ஆரம்பித்தாலும் உடம்பு அதை ஏற்றுக்காமல் பேஷண்ட் உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீட்டோ டயட், பேலியோ டயட்டுன்னு சொல்கிறது. அண்ட் இன்னொன்று இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இந்த மாதிரிலாம் நிறைய டயட் இருக்குது. பட் எந்த டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் உடம்பை நீங்கள் ஃபஸ்ட் பேசிக்காக உங்களோட உடம்புல இருக்கிற பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு ஒரு டாக்டர் கன்சல்டேஷனோட ஆரம்பிக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் அப்பேரண்ட்லி வெல் நரிஷ்ட் அண்ட் ஒரு அப்பேரண்ட்லி ஹெல்தி இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். பட் உங்கள் பாடி ரியாக்ஷன் ஆகுது, ஒத்துக்க மாட்டேங்குது, யூ லூஸ் டூல்ஸ் வருது ஆகுது, அதிகமாக டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா ஆக்சுவலி தட் இஸ் த டைம் யூ ஹாவ் டு ஸ்டாப் டயட்டிங். அந்த டயட்டை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு மேபி செட் ஆகலை, யூ ஷுட் ட்ரை சம்திங் எல்ஸ். இல்லைனா உங்கள் டாக்டர்ஸ் யாரையாவது கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். இன்னொன்று இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட், இல்லை ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் இனி ஏதாவது டயட் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா பெட்டர் கன்சல்ட் யுவர் ஃபேமிலி டாக்டர், இல்லை ஏதாவது ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் யாரையா நியூட்ரிஷன் பிளானை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் மேக் ஷுர் அந்த நியூட்ரிஷன் பிளான் கொடுக்குறவங்க சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்டாக. பிகாஸ் இப்போ ரியல் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஒருத்தவங்க வெயிட் ரெடியூஸ் ஆகுறாங்க அண்ட் தே பிகம் தெம்செல்வ் ஆஸ் அ கோச். நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப் போனீங்கன்னா நிறைய பேர் சர்டிஃபைட் கோச்சுன்பாங்க. ஐ டோன்ட் நோ வாட் சர்டிஃபைட், அது என்னதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி போய் விடாமல் ஜஸ்ட் க்ராஸ் செக் பண்ணுங்கள், அவங்க ப்ராப்பர் நியூட்ரிஷனிஸ்ட்டாக அந்த கோர்ஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் டயட்டை பற்றி கேட்டால் நான் அட்வைஸ் பண்ணுற டயட் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் டயட். என்னென்னா எல்லாமே சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், அதுதான் ஒர்க் ஆகும். எதுவாக இருந்தாலுமே டயட் இருக்கவும் 80% டயட்டில் உடம்பு நல்லா ஆகும். பட் 20% ஒர்க் அவுட் தேவை. அந்த ஒர்க் அவுட்டுன்றது நீங்கள் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறதாகவும் இருக்கலாம், யோகா பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போய் 1 மணி நேரம் ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம். பட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் டயட்டுன்றது அளவு சாப்பாடு, 1 கப் ஆஃப் கார்போஹைட்ரேட் கூட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, ஃபைபர்ஸ், இது எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிட்றது தான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் டயட். இது ஆக்சுவலி ஐ ப்ரிஃபர் திஸ். ஏன்னா இதில் உங்களுக்கு கேலரிஸ் இன்டேக்ஸ் செக் பண்ணணும். ஒருத்தருக்கு டிபெண்டிங் ஆன் த வெயிட் அண்ட் ஹைட்
அவங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டை வச்சு இவ்வளோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு அவங்க கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா அந்த கேலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கார்போஹைட்ரேட் இன்டேக்கும் ஃபைபர் இன்டேக்கும் நம்ம நியூட்ரிஷனிஸ்ட் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் டயட் வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிட்லாம். அட் த சேம் டைம் கேலரிக் டெஃபிசிட் ஆகும் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் உடல் எடை ரொம்ப ஈஸியாகவே குறையும் அண்ட் நீங்கள் டயட் இருக்கா மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.